ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான வேளையில் உங்களுடைய மத்தியில் அடியேனை ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்தி உங்களுடைய மத்தியில் அநேக காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த அருமையான வேளையில் இந்த நேரத்தை ஆண்டவர் உதவி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு சாதாரண இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தேன். பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த மலேசிய தேசத்துக்கு நான் வந்தது ஒரு வேலை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தேன். 1999 மலேசியா தேசத்துக்கு வந்து அநேக கஷ்டங்களுடைய மத்தியில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு வேலை எனக்கு கிடைச்சிச்சு. அந்த வேலையை செய்த பொழுது நல்ல கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருந்தேன். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி இந்திய தேசத்தில் நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டி காரு நகை நிறைய வாங்கியாச்சு. ஆனால் 2008 இந்திய தேசத்துக்கு போயிருந்த பொழுது ரொம்ப மனசு வேதனை. நான் ஏன் போனேன்னு சொன்னால், வீடு கட்டிட்டு அங்கே கிரகப்பிரவேசம் வைக்கிறதுக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போகாத கோயிலே கிடையாது. மலேசியா தேசத்திலிருந்து 60 நாள் விரதம் இருந்து இங்கேருந்து ஐயப்பங்களுக்கு போவேன். இன்னும் அநேக கோயில்களுக்கு எந்த கோயிலுக்கும் போகாதே கிடையாது. அவ்வளோ ஒரு சாமி பக்தியில் உள்ள வந்தேன். 2008 இருப்போமா செத்துருவோமா? ஏன்னா எல்லாரும் பார்க்கறது நம்முடைய பணத்தை தான் பார்க்குறாங்க, காசைத்தான் பார்க்குறாங்க. ரொம்ப மனசு வேதனையா, ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு செத்துருவோம்னு சொல்லி இதே மலேசியா தேசத்தில் கயிறெல்லாம் போட்டு சாக போகிற சூழ்நிலையில் தான் அந்த இடத்துல ஒரு பிரதர் வந்தார். ஸோ வந்து ஆண்டவரை பற்றி என்கிட்ட சொன்னார். நான் ஒன்று சொன்ன எடுத்த உடனே, கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. நீ ஆண்டவருடைய பிள்ளையா, கிறிஸ்தவ பிள்ளையா, ஓடி போயிரு. ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் ஒரு போகாத கோயிலே கிடையாது. ஆனால் ஒரு தீவிரமா என்னையாட்ட யாருமே சாமி பக்தியில் உள்ளவங்க கிடையாது. அந்த மாதிரி நான் இருந்தவனே அந்த சாக போகிற சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்னை தொட்டார். அந்த விரதர் வந்து சொன்னார், ஆண்டவரை பற்றி சொன்னார். நான் ஏற்றுக்கல. ஃபர்ஸ்ட்டு கிறிஸ்தவனை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். ஆனால் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு சொல்லி சபைக்கு போனேன். அப்போ தான் அன்பு கூறுவேன்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சபையில். நான் எங்கெங்கேயோ அலைஞ்சி அந்த அன்புக்காக எந்த இடத்துல எனக்கு கிடைக்கல. ஆனால் அந்த சபைக்கு போயிட்டு எனக்கு கிடைக்காத ஒரு அன்பு ஆண்டவரிடத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு குடிகாரனா குடிச்சிட்டு தெருவா படுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன்னா பயங்கரமான பாவத்தில் இருந்த என்ன ஆண்டவர் தொட்டார். அந்த இடத்துல சபைக்கு போனேன். ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு மலேசிய தேசத்தில் ஒரு சாட்சியாய் ஆண்டவர் நிப்பாட்டி இருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்துவ மதத்தில் போயிட்டா உங்களை பேர் மாத்திடுவாங்க, நீங்க கிறிஸ்துவ மதத்தில் போயிட்டா உங்களை மதம் மாத்திடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்னே மட்டும் நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு யாரையும் மதம் மாத்துறதுக்காக வரல. ஒரு பாவத்தில் இருக்கிற நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இரத்தத்தினால, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு சிந்திய இரத்தத்தினால, அந்த இரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் நான் அப்படித்தான் நினைச்சேன். ஐயோ சபைக்கு போயிட்டா சரவணா இருக்க என்னைய பேர் மாத்திடுவாங்களேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்டேன். அதான் சொல்ல, வேதம் தெளிவா போட்டிருக்கு. ஒரு சவுல ஆண்டவர் எப்படி ஒரு பவுலா மாத்தினாரோ அதே போல இந்த சபைக்கு நான் தொடர்ந்து வந்த பிற்பாடு கிறிஸ்தவர்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஆனா ருசிக்க ஆரம்பிச்ச உடனே, ஆண்டவருடைய அன்பை நான் ருசிக்க ஆரம்பிச்ச உடனே அப்பதான் தெரிஞ்சு கிறிஸ்துவ யாரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். என் தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்க கேட்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு திருடன் இந்த நம்ம வீட்டுக்குள்ள வந்தான்னு சொன்னா அவன் திருடத்தான் வருவான். இன்னைக்கு பிசாசு, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுது, நோயில பல்லவாகல கட்டுல பில்லி சூனிய கட்டுல எவ்வளவோ நம்மளை போட்டு ரொம்ப வேதனையில கொண்டு போய்கிட்டு இருக்குது.
அந்த பிசாசு நம்மளை எப்படி பின்மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருடம் ஒரு குடிகாரனை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவன், என்னென்ன தப்பு செய்யணுமோ அத்தனை தப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த திருடனை போல அந்த பிசாசு வந்து என்னை பின்மாற்றத்துக்கு கொண்டு போக நினைச்சான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுக்கிறதுக்காக வந்தார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டேன், சபைக்கு போனேன், இன்னைக்கு ஒரு சாட்சியா நிற்கிறேன். இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் இருந்தேன்னா இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்னைக்கு நல்லா வச்சிருக்க. ஆண்டவருடைய கிருபையில் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவன் என்பது எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை பரிபூர்ணமா நல்ல ஒரு வழியில நடத்துறதுக்காக வந்தவர் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறீர்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தினவர். என் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ இடத்துக்கு நான் போய் பார்த்தேன், எத்தனையோ தெய்வத்தை வணங்கி தான் பார்த்தேன். ஆனா எந்த ஒரு தெய்வமும் நம்மளுக்காக எனக்காக ரத்தம் சிந்தது கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக பாடுபட்டு, நம்மளுக்காக மரித்து, நம்மளுக்காக மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள தெய்வமாய் நம்முடைய மத்தியில் உளவாடி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எவ்வளவோ பேர் நம்ம பார்க்கலாம். இந்த உலகம் முழுவதும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எத்தனையோ பேர் வியாதியில, துன்பத்துல, துயரத்துல, பாடுகளை அனுபவிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள் பின்மாறி வழி தடுமாறி பின்மாற்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தமாக்கி, அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை இன்னைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் சுகம் இல்லாம ஆஸ்பத்திரியில் போயிட்டு எத்தனையோ லட்சக்கணக்கில் கொடுத்துக்கிட்டு வியாதியில இன்னும் அகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால சுகமாக்குவேன் என்று சொல்லி. என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனையோ கேசுங்க, 1-2 நான் பார்க்கல, கடந்த 3 வருஷமா இந்த முழுநேர ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு எவ்வளவோ வியாதியில உள்ளவர்களை என் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். வேதத்துல பார்த்தோம்னா 12 வருடமா ஒரு பெரும்பாடுல சரி, எத்தனையோ இடத்துல போனா பணம் காசுகளை செலவழிச்சா, ஆனா அவளுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா ஆண்டவரை நோக்கி தேடி வந்தா, ஒரு விசுவாசத்தோடு வந்தா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த விசுவாசமே நம்மளுக்குள்ள இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை தொடுவாரா, தொடமாட்டாரா, அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு நம்ம வர்றோம். ஆனா என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு முழுசா விசுவாசம் இருந்தா, வேதம் சொல்லுது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக சென்னை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஒரு 17 வயசு ஒரு சகோதரி, கிட்னி ஃபெயிலியர். ஆனால் கிட்னி மாற்றியும் கூட அவளுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை. நான் போய் சும்மா யதார்த்தமாக தான் அந்த ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தேன். அப்போ அன்றைக்கி பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஐயோ இந்த சகோதரிக்கு கிட்னி மாற்றாமல் இருந்திருந்தாங்கன்னா அவள் டயாலிசிஸ் பண்ணியாவது உயிரோடு இருந்திருப்பா. ஆனால் கிட்னி மாற்றியும் பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கி கோமா ஸ்டேஜில் போயிட்டான்னு சொல்லி நானும் கதையை கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு ஆண்டவர் சொன்னார், டே அந்த மகளுக்கு போய் ஜெபம் பண்ணுறா அப்படின்னார். மறுநாள் காலையில் போயிட்டு அந்த பொண்ணோட பேரோட எனக்கு தெரியாது. ஆனால் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அந்த பொண்ணு யார் என்ன எல்லாம் கேள்விப்பட்டு நேராக போயிட்டு ஜெபம் பண்ண போனேன். ஆனால் உள்ளே போனால் ஐசியூவில் வச்சுருந்ததுக்கு டாக்டர்கள் பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால் உள்ளே போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். உள்ளே போனேன், ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாள் கழிச்சு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணுறார். நான் கர்நாடகாவுக்கு போயிருந்தேன், மீட்டிங்கு கர்நாடகா போயிருந்தேன். அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறார், பிரதர் பிரதர் அப்படின்னார். என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன்.
அப்பதான் சொன்னாரு, என் மகளுக்கு முதல்ல இந்த காலில் ஆபரேஷன் பண்ணணும், அந்த கால் நடக்க முடியாம இருந்துச்சு, திரும்ப கிட்னி மாத்தி அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, ஆனா இயேசுவின் நாமத்தினால நீங்க வந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்காருன்னு சொல்லி. என் தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனைக்கு அவங்க ஒரு இந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான், சென்னையில கிண்டியில இருக்காங்க. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தழும்புகளால சுகமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. கண்டிப்பா ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்க மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டு பார சுமந்துக்கிட்டு அந்த முதுகுல பாருங்களேன், எவ்வளவோ பொதிய சுமந்துட்டு போற அந்த கழுத மாதிரி அந்த மாட்டுடைய அந்த கழுத்துல பாருங்க ஒரு நெகத்தடியை வச்சிருவாங்க, அந்த கயிறை போட்டு அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்சுக்கிட்டு அந்த மாடு படுற வேதனை, அந்த மாடு படுற கஷ்டம் எவ்வளவு படும் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வேதம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ கோயிலுக்கு போய் பார்த்தாங்க, எத்தனையோ இடத்துக்கு போய் பார்த்தேன், ஆனா ஒரு இடத்துல விடுதலை கிடைக்கலங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்துல வந்ததை கண்டு இன்னைக்கு உங்களுடைய மத்தியில ஒரு சாட்சியாய் என் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கிறப்போ மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். ஆரம்பத்தில் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பொழுது பெரிய பெரிய கூட்டத்துக்கெல்லாம் போவேன். பெரிய பெரிய கூட்டத்துக்கு போயிட்டு அங்க பார்ப்பேன், காது கேட்காதவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுவாங்க, அது பட்டு அந்த காது திறக்கும். நான் நினைப்பேன், இது மேஜிக், இது எப்படி நடக்கும் அப்படின்னு தான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன கொண்டு எடுத்து பயன்படுத்தும் போது தெரிஞ்சிச்சு ஆண்டவருடைய வல்லமை என்ன, ஆண்டவருடைய கிருபை என்னன்னு சொல்லி. என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். எல்லா கிராமமா போனார். பணக்காரர்களை பார்த்து போல ஏழ்மைன்னு சொல்லிட்டு அங்கே போகாம இல்லை. ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்லி அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு உள்ள வியாதிகளை சொஸ்தமாக்கி சுகமாக்கினவராக தான் என் ஆண்டவர் தெரிஞ்சார். அதே போல என் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ சாட்சிகளை பார்க்கலாம். போன வருடம் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஆழ்வார்குறிச்சின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, காதும் கேட்காது வாயும் பேச மாட்டாங்க, அந்த பிள்ளைங்களை வச்சிருக்க ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஒரு இந்து சகோதரன் தான். நான் அந்த வழியில் மீட்டிங் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் அந்த ஸ்கூலை காமிச்சார். அப்போ எனக்கு வந்து டிரைவர் மீட் பண்ண பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் அந்த ஸ்கூல் ஆண்டவர் காமிக்கிறார், என்னென்ன உள்ளே போங்க பாப்பா அப்படின்னு. அங்கே போனால் காதும் கேட்காது வாயும் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. அங்கே இருந்த பிள்ளைங்க மொத்தம் 92 பேர். 92 பேர் அங்கே இருந்தாங்க, காது கேட்காது வாய் பேச மாட்டாங்க. பட் ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னால் இந்த மாதிரி ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் முடியாதுயா அப்படின்ட்டாங்க. சரி, மறுபடியும் இந்த வருஷம் 5வது மாதம் அங்கே போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். 2013 5வது மாதம் அங்கே போயிருக்க பொழுது அவங்களே கூப்பிட்டு, ஐயா உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், இங்கே நடந்த மீட்டிங்கில் நிறைய பேருக்கு காது கேட்டுச்சு, நிறைய பேர் நடக்க முடியாதவர்களுக்கு நடந்தாங்க, நிறைய பிசாசு கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார் சொல்லி கேள்விப்பட்டோம் ஐயா, நீங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்கினாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஸ்கூலுக்கு போனோம். 80 பேருக்கு 2 காதை என் ஆண்டவர் அந்த இடத்துல திறந்து விட்டார். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பயத வசனம் மட்டும் சொல்றது பொய் கிடையாது. பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்ட அந்த வசனங்கள் சும்மாலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் எங்கே பார்க்கலாம் நம்ம நினைக்கலாம். இந்த 66 அதிகாரம் இந்த புக்கில் தான் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கட்டும். நீங்க ஆண்டவர் நோக்கி வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய மத்தியில பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கவும், சங்கீதம் 139வது அதிகாரம் 2-3.
என் உட்காருதலையோ என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவர் தான். என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம்னா என்ன செய்யறோம்? ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட நான் ரொம்ப பிஸியாக இருக்கேயா, யாருக்காச்சும் முக்கியமாக எமர்ஜென்சியாக இருக்கும். ஒரு ஜாப் பண்ணுறக்கா ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் சொல்லுவோம் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு. ஆனால் பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாய் இருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண நம்மளை கூட எப்பொழுதும் நினைக்கிறவராக இருக்கிறார். நீங்க படுத்திருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருப்பார். நீங்க நடந்தாலும் ஆண்டவர் உங்க கூட தான் இருப்பார். என் தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் ஆண்டவர், கடைசி வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றும் மேஜிக் கிடையாது. ஆனால் நம்பாதவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. என் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீங்க கூட்டங்களுக்கு வந்து பாருங்க. விசுவாசத்தோடு சபைகளுக்கு சென்று பாருங்க. விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் உங்களுடைய முழு மனசுல நீங்க நினைச்சு பாருங்க. என் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த வந்தேன். இன்னைக்கு கோட் சூட் போட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொன்னா சர்வ சாதாரணம் கிடையாது. நான் படிக்க போகும்போது ஒரு பென்சில் வாங்க கூட எங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்குறது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு மலேசியாவில் காலையில் டிஃபன் சாப்பிட்டோன்னா மத்தியானம் இந்தியாவில் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அடுத்து இந்தியாவில் புறப்பட்டா டின்னர் சாப்பிட்றதுக்கு மலேசியா வர்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுசா நீங்க ஏற்றுக்கும் பொழுது, ஆரம்பத்தில் 10 லட்சம் இருக்கு என்னுடைய சம்பளம், ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு நிம்மதியே கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும்னு சொல்லி, அந்த பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த பயத்தெல்லாம் என் ஆண்டவர் விட்டு பரிசுத்த ஆவியினுடைய கிருபை அடியேன் மேல இருந்து இன்னைக்கு ஒரு சாட்சி ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யான தெய்வம் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். தனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஜீவனுள்ள தெய்வமாய் நம்முடைய மத்தியிலே உலக மாறணும்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி நீங்க ஏறெடுத்து பாருங்க. ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுடைய மத்தியில் செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. நீரே ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க ஆண்டவரே. எல்லா பிசாசுடைய கிரியையிலிருந்து பிள்ளைகளை விலக்கி என் ஆண்டவர் பாதுகாக்கும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தினால கழுவி பாவங்களை எல்லாம் நீக்கி பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி உம்முடைய சமூகத்தில் வர என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தால சுகம் கிடைக்கட்டும் ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, அதே போல உம்முடைய தழும்புகளால இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கொடுத்து என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே.
திருமண தடைகளாக இருக்க பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து போடும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து என் ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல தகப்பனே, என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தால நீர் சுகத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.